Hi all, welcome to today's video. இன்னைக்கு இங்கிலீஷ் லெசன் பதிலா ஒரு சின்ன லைஃப் ஸ்கில் லெசன் பார்த்துடலாம். அந்த லெசனுக்கு பேரு கைட் லெசன். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பட்டம் வச்சிருப்போம். அந்த பட்டத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம். கலராக செய்ய ட்ரை பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் கம் இல்லைன்னா கூட வீட்டில் வடித்த சாப்பாடை வச்சு நம்ம ஒட்டி பறக்க விட ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பறக்க விடும்போது ரொம்ப பலத்தை காத்தடிச்சதுன்னா அந்த பட்டம் என்ன ஆகும், நம்ம கையை விட்டு ரொம்ப தூரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அச்சோ நம்ம பட்டம் நம்மளை விட்டு போதேன்னு சொல்லிட்டு நம்ம இறுக்கி நம்ம அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி இறுக்கி பிடிக்கும் போது நம்ம கையில் கண்டிப்பாக வலிக்கும். பட் ஸ்டில் நம்மளை விட்டு போகுன்ற பயத்தில் அதை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதையும் தாண்டி ரொம்ப பலமாக காத்தடிச்சுன்னா அந்த பட்டம் ரொம்ப தூரம் போயிடும். ஸோ அப்படி போகும்போது சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் போகும்போது சில நாட்களுக்கு அப்புறம் எங்கேயாவது அந்த பட்டத்தை ரோட்லையோ இல்லை பில்டிங்லேயோ பார்க்கும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆனால் இது நம்ம விட்ட பட்டம்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் அதை ரெஸ்கியூ பண்ணுற சான்ஸ் கிடைச்சா போய் ரெஸ்கியூ பண்ணலாம். இல்லைனா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு வி ஹேவ் டு மூவ் ஆன். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும், அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொலாங் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும். ஆனால் அவங்க அதை செட்டப் பண்ணாமல் நம்மளை ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் நீங்கள் விட்டு தான் பாருங்களேன். அதை நீங்கள் பிடிக்க பெயின் இஸ் நாட் ஃபார் தெம், ஃபார் யூ. அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் விட்டு பாருங்கள். இஃப் இட் இஸ் யோர்ஸ், அது உங்களுதையாக இருந்துச்சுன்னா இட் வில் ஃபைண்ட் அ வே டு ரீச் யூ. கண்டிப்பாக அது சில வழிகளை பார்த்து உங்ககிட்ட வந்தடைய ரொம்ப ட்ரை பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் யோர்ஸ், அது உங்களுடையது இல்லை அப்படின்னா இட் வில் ஃபைண்ட் அ வே நாட் டு ரீச் யூ. அது உங்ககிட்ட வரத்துக்கு வழிகள் இருந்தும் வராது. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இதை நான் பேசும்போது உங்கள் மைண்டுக்கு ஒரு பர்சனோ இல்லை செட் ஆஃப் பீப்புளோ ஞாபகம் வந்தால் அது அவங்களுடைய பற்றினது தான் அது. பட் மோர் தேன் எவ்ரிதிங், இது உங்களுக்கானது, உங்களுக்காக ஒரு வீடியோ. அண்ட் செல்ஃப் லவ் இஸ் இம்பார்ட்டண்ட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தேன் எவ்ரிதிங். ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். த வேர்ல்ட் டிசர்வ்ஸ் யூ as the best. Thanks for watching. Bye bye.